வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ரம்யா வரதராஜன் அம்மா தலிகை சேனல். இன்னைக்கு சம்மருக்கு ஏற்ற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்களா, இது வந்து பன்னீர் கொய்யா. இது வந்து ரொம்பவே டேஸ்டானது, நாட்டு கொய்யாவை சேர்ந்த ஒரு ரெசிபி. இது இந்த வச்சு தான் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப விட்டமின் சி, அப்புறம் வந்து விட்டமின் ஏலாம் நிறைய அந்த இதில் இருக்குது. ஸோ இந்த வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது, நல்ல ஒரு ஃப்ளேவர் வாசனை நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் சேர்ப்பாங்க இல்லையா, ஜவ்வாது, இந்த வெட்டி வேர், அந்த மாதிரி ஒரு நன்னாரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்க்குள்ள டேஸ்ட்டும் இருக்குது. வாசனை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ராக்னஸோடு இருக்குது. ஸோ இதை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். பன்னீர் கொய்யா இதை வச்சு நம்ம வந்து மில்க் ஷேக் செய்ய போகிறோம். நான் வந்து இது காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். இதில் தான் வந்து ஜூஸ் போட போகிறோம். இது வந்து என்ன பண்ணிங்கன்னா, இந்த காம்பு இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு இப்படி உடைச்சோம் அப்படின்னாக்கா உள்ளே வந்து இந்த மாதிரி விதை இருக்குது. இந்த விதையை எடுத்துகிட்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை, நீங்கள் சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 200 ml பால் எடுத்துக்கோங்க. இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி மில்க் ஷேக் செய்ய போகிறோம். ஸோ இவ்வளோ தான். இதை வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த மேலே இருந்த காம்பை மட்டும் எடுத்துருக்கேன். நம்ம வந்து இதில் எதுவும் ஃபில்டர் பண்ணலாம் வேண்டாம், அப்படியே அரைச்சி தான் வந்து பாலை கலக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி கோல்டு மில்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து சூடாக இருந்தது பால் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இல்லை வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் கூட போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம், கல்கண்டு சேர்த்துக்கலாம், சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். வெல்லம் வேணுனாலும் ஆறுனதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இவ்வளோதான். நம்ம இதை அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு பார்க்கலாம். ஸோ நம்மளோட ரெசிபி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. 3 minutes தான் ஆகும். வெயிலில் நம்ம வந்து நிறையா காசு கொடுத்து அலையாமல் வீட்லேயே இந்த மாதிரி பழங்களை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். வேண்டான்னா நம்மளுக்கு அந்த சுகர்லாம் கட் பண்ணிக்கலாம். டயபெட்டிக் இருக்கவங்க நோ ப்ராப்ளம். அதை பற்றி ஸ்கின்டு மில்கில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து விட்டமின் சி நிறையா இருக்குது. ரொம்ப ஒரு எந்த ஃப்ளேவருமே சேர்க்க வேண்டாம். இதுலேயே நல்ல வாசனை இருக்குது. ஏலக்காயெல்லாம் நான் போடலை. ஸோ இதை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸி டேஸ்டி ரெசிபிஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும்.